கிபி 1100வது வருஷம் டைம் டிராவல் பண்ணிட்டு, அதாவது புல்லட் பைக்ல போனா அந்த நேரத்துல மக்கள் எப்படி ரியாக்ஷன் பண்ணுவாங்க, உங்களோட உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இருள் நிறைந்த நைட்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஒரு கதை இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது. ஃபோனோட சவுண்டை ஏற்றி வச்சுக்கோங்க. வாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸான வேர்ல்டுக்குள்ளே போவோம். அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு இன்ஜின் சவுண்டு யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த சவுண்டுலேயே ஊரே அலாட் ஆயிடுவாங்க. டைம் ட்ராவல் பண்ணிட்டு அப்போ பயணம் பண்ணால் நம்மளை பார்க்குறவங்கெல்லாம் ரொம்பவே பயப்படுவாங்க. நம்மளை ஒரு தேவ தூதன் அப்படின்னும், ஒரு அஞ்சல் தூதன் அப்படின்னும், இல்லாட்டி பிசாசு அப்படின்னும் நினச்சிக்கலாம். அவங்க பார்வை மட்டும் இல்லை, நம்ம பார்வை முதற்கொண்டும் அங்கே இருக்கிற சுற்றுச்சூழல், நம்மளுக்கு உணர்வு, அவங்க நம்மகிட்ட காமிக்கிற ரியாக்ஷன், அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பயமான உணர்வு ஏற்படுத்தும். அங்கே சுற்றி இருக்க மக்கள் போட்டிருக்க துணிகள் கூட நம்மளுக்கு ரொம்பவே ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு பெட்ரோல் பங்க்கும் அங்கே கிடையாது. நீ பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட ரோடு கிடையாது. நம்ம பயணம் பண்ணுற அந்த பாதைகளும் முட்கள் நிறைந்த ஒரு காடாக கூட இருக்கலாம். பைக்கை ஒரு கிராமத்தில் ஓரமாக நிறுத்திட்டு ஹெல்மெட்டை மெதுவாக கழட்டுறப்போ ஊர் மக்கள் சுற்றியும் மூச்சு விடாமல் நம்மளையே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இருளான அந்த நேரத்தில் மொபைல் எடுத்து அப்படியே ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறப்போ இதோ தேவசக்தி அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடுறவங்க சில பேர் மண்டிட்டு வணங்குவாங்க. பஞ்சாயத்து தலைவர் உன்னை ஒரு தேவதூதர் மாதிரி ட்ரீட் பண்ணுவார். உன்னை பற்றி ஊரில் ஸ்டோரி பரவிடும். அவங்களுக்கு பேசிக் சயின்ஸ் நீ சொல்லி கொடுக்குற பட்சத்தில் வரலாறுல உன் பேரை பொறிச்சிருவாங்க. நீங்கள் அவங்க கிட்ட ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் காமிக்கலாம். ஒரு மிரர் வச்சுட்டு சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது மூலமாக அது ஒரு அதிசயமாக பார்ப்பாங்க. மேக்னிஃபைங் கிளாஸை வச்சு ஒரு ஃபயர் உருவாக்குறது மூலமாக ரொம்ப பெரிய விஷயமா, அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏலியனாவோ இல்லாட்டி தெய்வீக சக்தி உடைய ஒருவராகவோ உங்களை பார்ப்பாங்க. டிஜிட்டல் வாட்ச் இது காலத்தை காட்டும் ஒரு தெய்வ கோலம். நீங்கள் டைம் ட்ராவல் பண்ண அந்த நைட்டை பற்றி அந்த கிராம மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. யார் வந்தார், அது கடவுளான்னு சந்தேகம். குழந்தைகள் புல்லட் பைக் ஹெல்மெட் மாதிரி படம் போட்டு விளையாடுவாங்க. ஊர்க்காரர்கள் அந்த இடத்துல பூஜை வைக்கலாம். நீங்கள் பைக் நிறுத்தின அந்த இடம் புனிதம்னு நினச்சிட்டு ஒரு சின்ன பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி போகிற பட்சத்தில் உங்கள் யோசனை இப்படி தான் இருக்கும். நான் ஒரு புல்லட்டில் டைம் ட்ராவல் பண்ணி வந்த கண்ணுக்கு தெரியாத இருட்டில் முதல்ல எல்லாரும் என்னை பார்த்து பயந்தாங்க. ஆனால் இப்போது நான் அந்த ஊருக்கே ஒரு தேவர் மாதிரி ஆயிட்டேன். நம்மளோட டெய்லி லைஃப் அங்கே எப்படி இருக்கும்னா, காலில் எந்திரிச்சதும் பசுமாடுங்க சத்தம் தான் கேட்கும். பசுமாடுகள் சத்தத்துலேயோ கோழியின் சத்தத்துலேயோ தான் நம்ம தூக்கத்துலேருந்து எழுவோம். மாடர்ன் அலாரம் அப்படிங்கிறது இல்லை. அந்த அமைதி நம்மளை நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக உணர வைக்கும். சுத்தமான காற்று, பசுமையான பார்வை எல்லாமே ஸ்ட்ரெஸ் இல்லாத ஃபீல் வாழ்க்கையை கொடுக்கும். இருந்தாலும் நம்ம கடந்த காலத்தில் பயணிக்கிறோம் இல்லையா, அதனால் நம்ம மனசு கீச்சுன்னு இருக்கும். நம்ம யாரோட பேசுகிறோம், நான் எப்படி ரிலாக்ஸ் ஆகுறேன், மொபைல் இல்லை, இன்டர்நெட் இல்லை. உண்மையை சொன்னால் லோன்லினஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை குடிக்குது. அதாவது தனிமை நம்மளை வறுத்தெடுக்குது. நான் எப்போவுமே இங்கேயே இருந்துடலாமான்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள தோணும். ஏன்னா இங்கே இருக்கிற ரெஸ்பெக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் ஃப்ரீடம் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. அதிசயமாக வாழ்கிறோங்கிற ஃபீலிங் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் யார் கூட நம்ம வாழ்கிறோங்கிறது ஒரு யோசனையாகவே இருக்கும். நான் நம்ம காலத்தில் இருந்தோம்னா காஃபி ஷாப்புக்கு போய் ரிலாக்ஸ் ஆயிடுவேன். ஆனால் இங்கே வந்து இவங்ககிட்ட பேசுகிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறேன். ஆனால் இருந்தாலும் என்னால் ஓப்பனாக பேச முடியல. நான் என்னோட காலத்தில் இருந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோனில் பேசி ரிலாக்ஸ் ஆவேன், ஓப்பனாக பேசுவேன். ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாருமே என்னை ஒரு தேவ தூதனா அப்படி பார்க்குறாங்க. அவங்ககிட்ட என்னால் ஓப்பனாக பேச முடியல. இப்படிங்கிற தாட்டில் நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.